வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட், மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட், லீவ் ட்ராவல் கன்செஷன் இதெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு எதை மாதிரி எந்த ரேட்டில் எப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், பார்க்கலாமா? பாருங்கள், முதல்ல ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இதை ஜிபிஎஃப்னு சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்கிட்டேருந்து 12% ஆஃப் பே ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ், அதாவது பேலையும் டியர்னஸ் அலவன்ஸும் சேர்த்து 12% தான் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். மினிமம் 12% பிடிப்பாங்க, மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் பிடிக்கலாம். ஓகே, இது வந்து கான்ட்ரிபியூஷன். மேக்ஸிமம்ன்றது அந்த எம்ப்ளாயை பொறுத்து யார் வேணாலும் எவ்வளோ வேணால் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனால் மினிமம் பார்த்திங்கன்னா 12% அவசியம் எல்லோரும் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், த இன்டர்வல் பீரியட் பிட்வீன் டெம்ப்ரவரி அட்வான்ஸ் டு டெம்ப்ரவரி அட்வான்ஸ். ஓகே, ஒரு இந்த ஜிபிஎஃப்பில் டெம்ப்ரவரி அட்வான்ஸ் எடுக்கிறோன்னு வைங்களேன், அந்த ஒரு டெம்ப்ரவரி அட்வான்ஸ்க்கும் இன்னொரு டெம்ப்ரவரி அட்வான்ஸ்க்கும் இன்டர்வல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 6 months இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், மேக்ஸிமம் 75% ஆஃப் அமௌண்ட் அட் கிரெடிட் ஷால் பி அலோட் அஸ் டெம்ப்ரவரி அட்வான்ஸ். ஓகே, டெம்ப்ரவரி அட்வான்ஸாக எவ்வளோ அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% எடுக்கலாம். ஓகேவா? எஸ். இப்போ இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், இந்த டெம்ப்ரவரி அட்வான்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா மேக்ஸிமம் இன்ஸ்டால்மெண்ட் 36 இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, 36 மாதத்துக்கு வந்து நம்ம இதை பே பண்ணலாம். அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை டெம்ப்ரவரி அட்வான்ஸ்க்கு நம்ம பே பண்ணலாம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து சேலரியை விட 2 months சேலரியை விட லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் 24 தான். அதாவது 2 மாத சேலரியை விட நம்ம எடுக்கிற டெம்ப்ரவரி அட்வான்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா 24 இன்ஸ்டால்மெண்ட்டில் அவங்க ரெக்கவரி பண்ணிப்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா 15 years சர்வீஸ் வந்து தேவைப்படுது. எப்போ அப்படின்னா பார்ட் ஃபைனல் வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா 15 years சர்வீஸ் இருந்தால் மட்டும்தான் பார்ட் ஃபைனல் வித்ட்ராவல் இருக்கணும். அதாவது டெம்ப்ரவரி அட்வான்ஸ்ன்றது என்னது, ரீபே பண்ணக்கூடியது. நம்ம ரீபே பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஓகேவா? அதுதான் வந்து பார்ட் ஃபைனல் வித்ட்ராவல்ன்றது. ஓகே, அதுக்கு பார்த்திங்கன்னா 15 வருஷம் சர்வீஸ் முடித்தா தான் பார்ட் ஃபைனல் வித்ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு பார்ட் ஃபைனல் வித்ட்ராவலுக்கும் இன்னொரு பார்ட் ஃபைனல் வித்ட்ராவலுக்கும் 1 year கேப் இருக்கணும். இதுக்கு இடையில் ஒரு பார்ட் ஃபைனல் வித்ட்ராவல் பண்ணால் அதோட 1 வருஷம் கழித்து தான் இன்னொரு பார்ட் ஃபைனல் வித்ட்ராவல் பண்ண முடியும். மேக்ஸிமம் 75%. இதுவும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 lakh. பார்ட் ஃபைனல் வித்ட்ராவலும் பார்த்திங்கன்னா 75% ஆர் 5 lakh. இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமம் அப்படின்றத பார்த்து தான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது 75% அது வந்து ஜாஸ்தி போச்சு அப்படின்னா 5 lakh வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க இந்த பார்ட் ஃபைனல் வித்ட்ராவலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9 lakh ஷால் பி அலோட் அஸ் அ பார்ட் ஃபைனல் வித்ட்ராவல் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஹவுஸ் பில்டிங், பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸ். ஆனால் நம்ம 5 lakh தானே சொன்னோம் பார்ட் ஃபைனல் வித்ட்ராவல்ன்றது, மேக்ஸிமம் 5 lakhன்னு சொன்னதில்ல. இப்போ இதை 9 lakh வரைக்கும் எடுக்கலாம். எந்த கேஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் பில்டிங், ஹவுஸ் பர்ச்சேஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேட்டகரிக்கு நம்ம 9 lakh வரைக்கும் இந்த பார்ட் ஃபைனல் வித்ட்ராவலை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்டர்வல் பீரியட் பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரிக்கும் பார்ட் ஃபைனலுக்கும் பார்த்திங்கன்னா 6 months. ஒரு டெம்ப்ரவரி அட்வான்ஸ் எடுத்துகிட்டு அடுத்து பார்ட் ஃபைனல் வித்ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா 6 மாதம் இன்டர்வல் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பார்ட் ஃபைனல் எடுத்துகிட்டு டெம்ப்ரவரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் 6 மாதம் இன்டர்வல் இருக்கணும். ஓகேவா? அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 1 yearக்கு முன்னாடி 90% ஆஃப் பார்ட் ஃபைனல் வித்ட்ராவல் பண்ணலாம். ஆக்சுவலாக 75% தானே பார்ட் ஃபைனல் வித்ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 1 yearக்கு முன்னாடி 90% பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சஸ்பென்ஷனில் இருக்காங்க இல்லையா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ரெக்கவரி பண்ண மாட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அன்ஏர்ன்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸ், அதுக்கும் எக்ஸ்ட்ராடினரி லீவ், அதாவது லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே அப்படின்னு சொல்கிறது, இந்த லீவுக்கெல்லாமும் இந்த ஜென்ரல் பிஎஃப்பை வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணக்கூடாது அந்த பீரியட்லலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடியே பிடிக்க மாட்டாங்க, ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2 times in a year பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம ரெய்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா வெறும் இந்த மந்த் ஆஃப் மார்ச் மந்த் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெடியூஸ் பண்ண முடியும். வருஷத்தில் எப்போ வேணாலும் எந்த மாதம் வேணாலும் 2 முறை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த 12%ன்றது 15 20 மாற்றிக்கலாம். ஆனால் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா வெறும் மார்ச் மந்த் மட்டும்தான் அது ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு பில் ஃபார்ம் நம்பர் என்ன அப்படின்னா TNTC 40A.
ஓகேவா? இதுதான் வந்து ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டை பற்றி. இப்போ அடுத்து மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட். பாருங்கள், மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுன்றது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் பேசிக் பே ப்ளஸ் டிஏ. பேசிக் பேவுக்கும் டிஏவும் சேர்த்து 15% வந்து மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு பண்ணிக்கலாம் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகே, ஆனால் இந்த கிளைம் அமௌண்ட்டை வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா 3 மந்த்ஸ்க்குள்ளே அதாவது மெடிசன் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி 3 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம இதை கிளைம் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணிடுவாங்க. ஓகே, 3 மந்த்ஸ்லேருந்து 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து கிளைம் பண்ணுவோம் அப்படின்னா 15% எடுத்துகிட்டு பேலன்ஸ் 85% தான் பே பண்ணுவாங்க. 1 இயருக்கு அப்புறம் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் ரீஇம்பர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ரீஇம்பர்ஸ் பண்ணணுன்னா 3 மாதத்துக்குள்ளேயே நம்ம பில் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் பர்சன்டேஜும் கொடுத்துருவாங்க, 100% கொடுத்துருவாங்க. 3 மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ணோம் அப்படின்னா 85% தான் தருவாங்க, 15% பிடிச்சிருவாங்க. 1 இயருக்கு அப்புறம் கொடுத்தோன்னா எந்த ஒரு ரீபேமெண்ட்டுமே கிடைக்காது, ரீஇம்பர்ஸ்மெண்ட்டே கிடைக்காது. ஓகே, ஆனால் இந்த ஃபெசிலிட்டி, இந்த மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்ன்ற ஃபெசிலிட்டி 1995, அதாவது 21/4/1995 அப்புறமா அப்பாயிண்ட் ஆன யாருக்குமே இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிடையாது, மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் அவங்களுக்கு மெடிக்கல் அலவன்ஸ் அப்படின்ட்டு மந்த்லி 300 rupees கொடுக்குறாங்க. ஓகேவா? எஸ், இதோட பில் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா TNTC 47. எஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? லீவ் ட்ராவல் கன்செஷன். லீவ் ட்ராவல் கன்செஷன் யாருக்கு உண்டு அப்படின்னா அப்ரூவ்ட் ப்ரொபேஷனர்ஸ்க்கு வந்து எலிஜிபிள். அதாவது ப்ரொபேஷனர் அப்ரூவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லீவ் ட்ராவல் கன்செஷன் எலிஜிபிள். இது வந்து எப்போ கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா 160 கிலோமீட்டர்ஸ் விட ஜாஸ்தி இருந்தது டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த லீவ் ட்ராவல் கன்செஷன் கிளைம் பண்ணலாம். அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு 800 கிலோமீட்டர்ஸ் போனாங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அலௌட் இது. ஓகே, அப்போ இந்த லீவ் ட்ராவல் கன்செஷன் எடுத்துக்க முடியும். இது வந்து ஒரு பிளாக் இயருக்கு ஒரு முறை, ஒரு பிளாக் இயர் கணக்கில் தான் இது தருவாங்க. ஓகே, பிளாக் இயர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பீரியட் ஆஃப் 4 years. பாருங்கள், இங்கே கொடுத்துருக்குது. ப்ரெசன்ட் பிளாக் இயர்ன்றது என்னென்னா 2021, 22, 23, 24 இந்த 4 வருஷத்தை தான் நம்ம பிளாக் இயர்னு சொல்கிறோம். ஓகே, பிளாக் இயர்ன்றது 4 years தான். ஓகேவா? ஒரு பிளாக் இயர் அப்படின்னா அதாவது 4 வருஷத்துக்கு நம்ம வந்து இந்த லீவ் ட்ராவல் கன்செஷன் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா போயிட்டு வர செலவு போத் வேஸ் வந்து நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதுவே 4 வருஷத்துக்கு பதிலாக பிளாக் இயரில் 2 வாட்டி பண்ணோம் அப்படின்னா 1 way ட்ராவலுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, பிளாக் இயர்ன்றது 4 வருஷம், அந்த 4 வருஷத்தில் ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா போத் வேஸ் போகிறதுக்கு வரத்துக்கு கிடைக்கும். இதுவே நம்ம 2 times யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 wayக்கு ஒன்று போகிறதுக்கோ இல்லை வர்றதுக்கோ அப்படி தான் வந்து கிடைக்கும் இதுக்கு. அதாவது எம்ப்ளாயீஸ் 2 year சர்வீஸ் இருக்குது ரிட்டையர் ஆகிறதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு 1 way வந்து ட்ராவல் அலௌடு. அதுக்கப்புறம் மோர் தேன் 2 years ஆஃப் சர்வீஸ் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னா 2 way ட்ராவல் அலௌடு. அதாவது ரிட்டையர் ஆக போகிறாரு 2 years தான் இருக்குது அப்படின்னா 1 way தான் அலௌடு. இல்லை நிறைய வருஷம் அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா போத் வேஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த லீவ் ட்ராவல் கன்செஷன் பில் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNTC 52. அண்ட் இந்த டியூ டேட் பார்த்திங்கன்னா இந்த பில்லை சப்மிட் பண்ணுறதுக்கு 1 month தான். ஓகே, இந்த லீவ் ட்ராவல் கன்செஷன் பில் சப்மிட் பண்ணி நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னா 1 month தான் இதுக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது MLAஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 year வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து லீவ் ட்ராவல் கன்செஷன் படி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சில டாபிக்ஸ் பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.